ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும், தென்சிறுவரூர் சம்பத்தையங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுமாக ஆவணி மாத பலன்களை பற்றி விவரமாக சொல்ல வருகின்றோம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ததேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே ராமானுஜ தாசோஸ்மி. நம்ம ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் என்னென்ன நிலைகளை உள்ளன அப்படின்றத பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் 17/8/2022 புதன்கிழமை மாலை 5:30 எப்பொழுதுமே நம்ம சூரியன் 12 மணி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் கணக்கிலேயே எடுத்துக்கலாம். அப்போ 18/8/2022 வியாழக்கிழமை ஆவணி பிறக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரிய உதயமாகி 5:30 சூரியன் ஆவணி மாதத்தில், ஆவணி மாதம்ன்றது சிம்ம மாதத்தில் உள்நுழையக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இது பிறக்கிற காலகட்டங்களில் என்னென்ன நிலவரத்தில் கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷம் தொடக்கம் காலபுருஷ தத்துவத்துப்படி அன்னைக்கு மாதம் பிறக்கிற அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் ராகு இருக்க காலகட்டங்கள்லையும் மாதம் பிறக்குது. அடுத்தது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கார். அதுக்கு அடுத்தது கர்க்கடகத்தில் சுக்கிரன் இருக்கார். அடுத்தது இந்த மாதத்தின் நாயகனான சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்கிறாங்க. இதை தவிர துலாத்தில் கேது பகவானும், அதே போல் மகரத்தில் சனி பகவானும் மற்றும் தனுர் மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானும் கொண்ட நிலையில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் விரிவாக ஆராய்ஞ்சு அலச போகிறோம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்பொழுது ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2ஆம் இடத்துலயே சூரியன் ஆட்சி நிலை பெற்று போய் இருக்கார். இந்த சூரியன் அதாவது அதை என்னன்னு சொன்னீங்கன்னா பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பணபரஸ்தானத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் அங்கேயே இருக்கார். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு 12க்குடைய புதனும் 3ஆம் இடத்துக்குரிய புதனும் ஆகியவர் புத ஆதித்ய யோகம் பெற்று அவரும் சேர்ந்தே 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த மாதங்களில் உங்களுக்கு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் புத ஆதித்யோகம் பெற்றிருக்கிறது காரணத்தினாலையும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை தருவார். நிதானமாக செயல்பட்டால் நீந்தி நல்ல நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்முடைய தென்சிறுவரூர் சம்பத்தையங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியிலேயே சுக்கிரன் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4-11 அதிபதி ராசியிலேயே அமர்ந்திருக்கார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலமாகத்தான் இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் ஆதிபத்தியத்துக்கு உண்டான பொருள் சேர்க்கை, அதாவது வீடு மனை வாங்கிறது, அதை வண்டி வாகனம் வாங்கிறது, தாயினுடைய உடல் நலம், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய சுக்கிர பகவானும், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம், 2வது மனைவி ஸ்தானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் இந்த ஒரு மாதம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா
இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீர்களேனால் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக பணவரவு மிகவும் அதிகமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருந்து அங்கிருந்து அவர் சிம்மத்தை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு அதாவது ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய பொருள் இதெல்லாம் நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நிலம், வீடு, மனை இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து இவர்களுக்கு சில அடிஷ்னலாக பைசா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். இந்த கடக ராசியை குருவே பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் ஆவணி மாதத்தில் குருவும் கடக ராசியை தன்னுடைய பார்வை 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால சுக்கிரனும் இருக்கிறதுனால மிகுந்த சுபத்துவம் பெற்று இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய பொலிவூற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சப்தமத்தில் சனியினுடைய பார்வை இவர்களுக்கு உழுது, ராசியிலேயே உழுது. அதனால் சில இந்த லங் இன்ஃபெக்ஷன், இந்த சளி, கபம் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். மேலும் பார்த்தீர்களேயானால் இந்த ஆவணி மாதத்தில் 2-3 அதிபதிகள், அதாவது சூரியனும் புதனும் 2ஆம் இடத்திலே சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய யோகமான காலம். ஏன்னா 12ஆம் இடத்தின் அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றதுனால புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி திடீர் பண யோகங்கள் வரக்கூடியது, அதாவது நேர்மையான வழி இல்லாமல் பிற்புறமாக வரக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இவர்களுக்கு நிறையவே சேரக்கூடிய, ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். என்ன 7ஆம் இடத்துல சனி, சப்தமத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்கள் மிகவும் பொறுமை காக்கணும். ஏன்னா மனைவியிடம் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்தமத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால மனைவியினுடைய டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மிகவும் அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மனைவியினுடைய இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா சுபத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால சரி அவங்க சொன்னாலும் எது நல்லதோ அது சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமான ஆவணி மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்தீர்களானால் நிச்சயமாக கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் காலம் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா சப்தமத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் விழறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் திருமணமான தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தைகள் பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இதை தவிர சனியினுடைய பார்வைகளும் ராகு கேத்துவினுடைய பார்வைகளும் பற்றி, அதனால் செவ்வாயினுடைய பார்வைகளை பற்றியும் ஐயா ஹரிஹர சர்மா நல்லபடியாக விளக்கும். ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. இப்போ கர்க்கடக ராசிக்கு பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும்னே சொன்னீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராசிநாதனான சந்திரன், மனோகாரகனான சந்திரன் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. எப்பொழுதுமே சந்திரன் ராகு இணைவு அப்படின்றது நல்ல இணைவா அப்படின்னா நல்ல இணைவு கிடையாது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் சிற்சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. சிற்சில பிரச்சனைகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இதை விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம், இல்லை விபரீத ராஜ அவயோகம்னு சொல்லலாம். ராகு சந்திரன் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனநிலை பாதிக்கப்படுறது அப்படின்னாக்க நாம் எடுக்கிற முடிவு தவறுதலாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னாக்க தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில், வேலை பார்க்குற இடத்துல இது அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே மனோகாரகனை பொறுத்தளவுக்கு திடீர்னு ஒரு சின்ன நாம் எடுக்கிற தப்பாக முடிவு, பெரிய பெரிய நிறுவனத்துடைய தலைவர்கள், சிஇஓக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இவங்க எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு பெரும் விளைவுகளை கொண்டு விடும். சராசரி மனிதர்களுக்கு அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, அது இண்டிவிஜுவல் மனிதனோடு அது பாதிக்கப்பட்டு போயிடும். ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களில் சிஇஓ மற்றும் அரசியல் தலைவர்கள் இவங்க எடுக்கக்கூடிய சின்ன முடிவு நாட்டில் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும்.
ஏன் அப்படின்னாக்க வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறார். இதை தவிர கம்யூனிகேஷன் பாவம்ன்ற 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறாரு. நீங்கள் நல்லதுன்னு சொல்லக்கூடியது புத ஆதிபத்திய யோகம். புதன் ஆதித்யன் அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறது புத ஆதித்ய யோகம். இந்த யோகமே நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு நினச்சி சொல்கிறது, அதாவது நீங்கள் உண்மையை சொல்லி சிக்கல்களை மாட்டக்கூடிய தருவாய்களும் உண்டு. ஏன் அப்படின்னாக்க செவ்வாய் பார்க்குறாரு அந்த 4ஆம் இடத்தை. நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருக்குது அப்படின்றது அடுத்தவர்களுக்கு அநியாயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி போடுறது, இது எல்லாத்தையும் இந்த ஆவணி மாதத்தில் கர்க்கடக ராசிக்காரங்க தவிர்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதே போல் 4ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது, 4ஆம் இடம்ன்றதை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். இதில் குரு பார்வையும் அந்த 4ஆம் இடத்துல படலை. அப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க நாம் கரெக்டாக போனால் கூட கண்ட சனி அப்படியே கண்டம் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பார்வை. சனி 7ஆம் இடத்துல ஆட்சியில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால முன்னாடி போகிறவங்க கரெக்டாக போகாமல் நம்ம போனால் கரெக்டாக போனாலும் சின்ன சின்ன ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வண்டி வாகனங்களில் போகிறத தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதில் பொது போக்குவரத்தில் போனோம்னாக்க பஸ்ஸு ட்ரெயினில் போனோம்னாக்க இந்த சின்ன சின்ன கண்டங்களையும் தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக தவிர்க்க முடியும்னே சொல்லலாம். அடுத்தது திருமணத்தை பொறுத்தளவுக்கு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கா அப்படின்னாக்க குரு பார்வை இல்லை. அப்போ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். சரி, திருமணம் ஆன ஜோடிகளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னாக்க புத்திரக்காரகனான தனக்காரகனான குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதுவரை திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு இப்போ கடந்த 2 வருஷமாக கொரோனா இருந்ததுனால நிறையா பேர் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தாங்க. எப்போ குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருதோ அப்போ குறைகள் அத்தனையும் போயிடும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதியான குரு எடுத்து தருவார். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் தீரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசிக்கு 9ஆம் அதிபதியான குருவை பார்க்குறாரு. இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். குரு சண்டால யோகம் அப்படின்னாக்க வார்த்தையை விட்டுட்டு யோசிக்கிறது. அதாகப்பட்டது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரிப்பு 10 ட்ரிப்பு யோசனை பண்ணி பேசாமல் வார்த்தையை விட்டுட்டோம்னாக்க அதனால் தேவையற்ற சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் கர்க்கடக ராசிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய தென்செருவலூர் சம்பத் ஐயாங்கிறவங்க கன்க்ளூஷனாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாக பார்த்தீர்களேயானால் இந்த கடக ராசிக்கு நிச்சயமாகவே ஓரளவு முன்னேற்றமான காலமாக இருக்கும். ஏன்னால் ராசியில் சுக்கிரன் இருந்து அவருக்கு குருவின் பார்வையும் இருந்து 2 சுபர்களும் நல்ல ஒரு ஒளியான பார்வையை கொடுக்கறதுனால மிகுந்த சுபத்துவம் அடைகிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிச்சயமாக இன்னும் இப்போது அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்லபடியாக இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வருமானம் வரும். ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனாலையும் பண வருமானம் லாப வருமானம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று போய் தனித்து இருக்கிறதுனால் முடிஞ்ச வரலும் வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வருமே. ஆனால் நிச்சயமாக அது மாதிரி போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு பணம் வரவு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேரும் புகழும் நிச்சயமாக அபிவிருத்தி அடையும். சொந்த ஊர் கோவில், அதாவது நம்ம குலதெய்வ கோவிலை போய் நிச்சயமாக கும்பிட்டு வர்றது நிச்சயமாக ரொம்ப நல்லது. சப்தமத்தில் சனி இருக்கிறதும் 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதும் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த அளவு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி.
ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சப்தமத்தில் சனி இருக்கிறது அப்படின்றதுனால மனைவி கூட ஒருவருக்கு ஒருவர் வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாகவே முத்தி போகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதை தவிர பார்த்தீர்களேயானால் 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால் கொஞ்சம் சுகம் வந்து குறையும். அதாவது கம்ஃபர்ட் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். மிச்சபடி பார்த்தீர்களேயானால் இந்த மாதம் வந்து பணவரவு நல்லபடியாக இருக்கும், ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். ஊர் வெளிநாடு இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் நிச்சயமாக போய் பணம் சம்பாதிக்கிறது, தொழில் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நல்லபடியாக இருக்கும். சிறிது தாயாருக்கு உடல்நிலையில் கேடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சனி தசை அந்த மாதிரியான இருக்கிறவங்க, அந்த மாதிரி ராகு தசை அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர இந்த ராசிக்காரர்களான அதாவது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அதை பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா, சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வர்றதுக்கு பேர் சந்திராஷ்டமம். இந்த சந்திரன் அப்படின்றது மனோகாரகன், மனதின் கூர்மையை மழுங்கடிக்கக்கூடிய தினம் அப்படின்றது பேர். இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட பொறுத்தளவுக்கு சந்திரன் ஒரு ராசிக்கு சற்றேறக்குறைய 2.25 நாள் இருப்பார். அப்போ அந்த 2.25 நாள் இருக்கும் பொழுது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்களில் சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கர்க்கடக ராசியை பொறுத்தளவுக்கு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது வருகின்ற செப்டம்பர் 9 மற்றும் செப்டம்பர் 10 இந்த 2 நாள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 1க்கு 100 முறை யோசித்து முடிவு எடுங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத 11ஆம் தேதிக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பண்ணியே ஆகணும், 9ஆம் தேதியே 10ஆம் தேதியே பண்ணி ஆகணும் அப்படின்னாக்க உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காலகட்டங்கள் கர்க்கடகத்தை பொறுத்தளவுக்கு ஐயா தென்சிறுவள்ளூர் சம்பத் ஐயங்கார் சொன்னபடி நல்ல லாபங்களும் இருக்குது, ஒரு சிறிதளவு நஷ்டங்களும் இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு. சரி, இதுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணினா இந்த பிரச்சனையை விட்டு இந்த ஆவணி மாதத்தில் நாம் வெளிப்பட முடியும் அப்படின்றத நம்மளுடைய சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ சனியினுடைய தன்மையை வந்து சொன்னீங்க. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனைகள் பண்ணலாம், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். இதெல்லாம் இந்த சனிக்கிழமையில் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமைகள்லையும் போயிட்டு சந்திரனை வழிபட்டு வர்றதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும், திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனையும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானையும் வழிபடுறதோடு இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடியது உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள்லேருந்து நீங்கி நன்மை அடையலாம்ங்கிறத இந்த சக்தி ஜோதிடர் குழு உங்களுக்கு சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.